சென்னைக்கு குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்படும் செம்பரம்பாக்கம் அருகே உள்ள கல்குவாரி நிரம்பி இருக்கிறது. கருப்பு நிறமாக மாறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் பரத். கருப்பு நிறமாக மாறுவதற்கு என்ன காரணம் சொல்லப்படுது? தகவல்கள் என்ன? அருகே இருக்கக்கூடிய சிக்கராயபுரத்தில் 20க்கும் மேற்பட்ட குட்டைகள் உள்ளன. இது கைவிடப்பட்ட கல்குவாரியாகும். இந்த கல்குவாரியில் தான் தண்ணீரானது தேக்கி வைக்கப்பட்டது. இந்த கல்குவாரியில் ஏறக்குறைய அரை டிஎம்சி வரை தண்ணீர் தேக்கி வைக்கப்பட முடியும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த குட்டையிலிருந்து சென்னைக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டும் வருகிறது. இந்த சூழலில்தான் தற்போது இந்த குட்டையானது கரும்பு நிறமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை பெய்த மழையின் காரணமாக இந்த கல்குவாரிக்கு அதிக அளவில் தண்ணீரானது வந்திருக்கிறது. தண்ணீர் மட்டுமல்லாமல் அதனுடனே கழிவு நீரும் கலந்திருப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதனால்தான் இந்த கழிவுநீர் கலந்திருப்பதன் காரணமாகத்தான் தற்போது இந்த கல்குட்டையானது முழுவதுமாக கருப்பு நிறமாக மாறியிருப்பதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். இந்த கல்காரியை பொறுத்தவரை இங்கே அருகே இருக்கக்கூடிய நசரத்பேட்டை, பூந்தமல்லி, மலையம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையானது அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் நேரடியாக இந்த கல்குவாரிக்கு வர வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் ராட்சத கால்வாய்கள் அமைக்கப்பட்டன. அந்த கால்வாய்களில் மழைநீர் மட்டுமல்லாமல் கழிவு நீரும் கலந்து வருவதாக தான் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனவே உடனடியாக அந்த கால்வாய்களை கண்காணிக்க வேண்டும். கழிவு நீரை புகாதவாறு மழைநீர் மட்டும் வரும் அளவுக்கு அந்த கால்வாயை பாதுகாக்க வேண்டும், அல்லது உடனடியாக அந்த கால்வாய்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் தற்போது இந்த இருக்கக்கூடிய கல்காரி முழுவதுமாக நிரம்பியிருப்பதனால் அருகே இருக்கக்கூடிய கொல்லச்சேரி பகுதிக்கு இந்த நீரானது புகும் அபாயம் இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த தண்ணீரை பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டும், அல்லது முழுமையாக கண்காணிக்க வேண்டும். எந்த வகையிலும் இந்த தண்ணீர் முழுமையடைந்தால் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. நன்றி பரத், விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.